கேள்வி நேரம் முடிந்தவுடனேயே சீரோவரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கான விளக்கத்தை சொன்னார்கள். அதனுடைய சொன்னதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவர் வாரியாக பேசும்போது கரூரில் சம்பவத்தில் என்னென்ன நடந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் பேசும்போது ஒருதலை பட்சமாக அவர்கள் பக்கம் எந்த குறையும் இல்லை என்பதற்காக சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே பல தடவை மீடியாக்களிலும் ஊடகங்களில் சொல்லியிருந்தாலும் கூட இன்னைக்கு சட்டமன்றத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. காரணம், முதலமைச்சருடைய கூற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதனுடைய அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூரில் வேலுசாமிபுரத்தில் பேசும்போது அவர் பேச ஆரம்பிக்கும் போதே 10 ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. செருப்பு வீசப்பட்டது மட்டுமல்ல, உடனடியாக ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது, கரண்ட் ஆஃப் பண்ணி லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அது இங்கே பேசும்போது அப்படி ஒன்றும் நடைபெறவில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிறகு 5 டிஎஸ்பி 500 காவலர்கள் இருந்ததாக வேற சொன்னாங்க. அங்கே காவலர்களும் இல்லை, டிஎஸ்பி யாருமே இல்லை. இருந்திருந்தால் இந்த சம்பவம் கூட நடந்திருக்காது. அது மட்டுமில்லை, எதிர்கட்சிகளை குரல்களை நசுக்கிற மாதிரி காவல்துறையும் முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரிலும் காவல்துறை செயல்படுகிறது. நாங்கள் எதிர்கட்சிகள் எந்த கூட்டம் நடத்தினாலும் காவல்துறை அந்த இடத்திற்கு கேட்கிற இடத்திற்கு அனுமதி தருவதில்லை. நீதிமன்றத்திற்கு போய் தான் நாங்கள் அந்த அனுமதியை வாங்கி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் கேட்ட இடம் கரூரில் உள்ள ரவுண்டானா பகுதியை கேட்டிருந்தார்கள். அதில் தான் எதிர்க்கட்சி தலைவரும் பேசியிருந்தார், முதலமைச்சரும் அதிலே தான் பேசியிருந்தார்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் அதே இடத்தில் தான் பேசினார்கள். ஆனால் அந்த இடத்தில் அனுமதி கொடுத்திருந்தால் 41 பேர் உயிர் இழந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறுகலான இடத்தில் கொடுத்து இவ்வளவு சாவுக்கும் 41 பேர் சாவுக்கும் காரணமாக இன்றைக்கி தமிழக அரசாங்கம் இருந்தது என்று சொன்னால் மிகவும் வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் எல்லா இடங்களிலும் போயிருக்கிறார். ஆனால் கரூரில் வரும்போது தான் சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் கூட்டத்திற்குள் ரவுடிகள் இருந்திருக்கிறார்கள். ரவுடிகள் செருப்பை கலத்து வீசியிருக்கிறார்கள். எப்போ வீசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் 10 ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் போகுது, 10 ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் போகுதுன்னு சொன்னதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மறைத்து காவல்துறை மீது எந்த நடவடிக்கை தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை, முழுக்க காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி காவல்துறை சரியில்லை என்பதை சொல்லி கரூர் சம்பவத்து வருத்தத்தையும் தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தமிழக டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர் கரூர் சம்பவத்துக்கு மறுநாள் 500 போலீஸ் தான் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க சொன்னார். ஏடிஜிபி தேவாசீர்வாதமும் அதே தான் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் 66 காவல்துறையினர் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த முரண்பட்ட தகவலை எப்படி பார்க்குறீங்க? இந்த பாதுகாப்பில் தான் குளறுபடி தொடர்ச்சியாக பேசப்பட்டதில்லை. அதில் சந்தேகமே கிடையாது. அவங்க டிஜிபி ஏடிஜிபி சொன்னது வேறு, முதலமைச்சர் சபையில் சொல்வது வேறு. ஆனால் அதே மாதிரி 41 பேர் இறந்து போனாங்க. ஆனால் சபையில் முதலமைச்சர் சொன்னது என்னென்னா 41 இறந்து போனது, ஆஸ்பத்திரியில் 200 பேர் இருந்தார்கள்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது 52 பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. 52 பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தால் நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் முதலமைச்சர் நீ சொல்லும்போது 200 பேர் சொன்னாங்க. இதே குளறுபடி முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவல்கள் தான் கரூர் சம்பவத்தில் அரங்கேறிக்கிறது. முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசும் காவல்துறையும் தான் இதற்கு பொறுப்பேற்கும். இந்த கேள்வி முழுக்க இந்த 41 உயிரிழப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சார். ஏற்கனவே தாவேக்க 4 மாவட்டங்களில் கூட்டம் நடத்திருக்கு. அங்கெல்லாம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா சரியான அவங்களுக்கு காவல் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உயர்நீதிமன்றத்தில் போனதுக்கு அப்புறமா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா இடங்களையும் சமமாக எதிர்கட்சி கொடுக்குற மாதிரி ஆளுங்கட்சி கொடுக்குற பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லி தான் முறையாக நடத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமாக வரும் பொழுது மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது, அந்த கூட்டத்தையே நிறுத்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் நடந்த விஷயத்தை இல்லை, அதில் உளவுத்துறை அவங்களுக்கு சரியான தகவல் கொடுத்து நிறுத்தியிருக்க வேண்டியது உளவுத்துறையினுடைய கவனக்குறைவு. உளவுத்துறை செயல்படவில்லை, காவல்துறை சரியாக செயல்படவில்லை. அவங்க நினச்சாங்க யார் இறந்து போனால் என்னங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்களே தவிர மக்களுடைய நலனை கருதி தமிழக இன்றைய காவல்துறை இல்லை.
பார்க்குறீங்க? டிஜிபி சொல்றதையும் சிஎம் சொல்றதையும் இவங்க வெறும் 500 போலீஸ் பாதுகாப்பு, அதே நேரத்தில் கூடுதலாக போலீஸ் அங்கே இருந்தாங்கன்னா மக்கள் நிற்க முடியாதுன்னு டிஜிபி சொல்றாரு. ஆனால் சிஎம் இன்னைக்கு 606 பேர் இருந்தாங்க, 91 பேர் வெளி மாவட்டத்தில் பாதுகாப்புக்கு வர வச்சுன்னு சொல்றாரு. அதாவது 12 மணிக்கு வருவதாக இருந்து 7 மணிக்கு வந்ததாக இவ்வளோ தகவல்லாம் இவ்வளோ தெளிவாக சொல்கிற முதலமைச்சர் ஏன் அவருடைய காவல்துறை உளவுத்துறை இருக்குது? அப்போ உளவுத்துறை செயல்படலையா? உளவுத்துறை சரியான தகவலை லா அண்ட் ஆர்டர் போலீஸுக்கு தெரிவிக்கலையா? கலெக்டர் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரிவிக்கலையா? இதெல்லாம் தான் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அன்று சம்பவம் நடந்த உடனடியாகவே முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுறாருன்னா, அங்குள்ள கலெக்டருக்கும் காவல்துறை எஸ்பிக்கு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கும் உடனே ரிப்போர்ட் கேட்குறாங்க. ரிப்போர்ட் வருவதுக்கு முன்னாடியே ஒரு தனிநபர் ஆணையத்தை அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு இவர்கள் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இவர்கள் எடுக்கவில்லை. இது இன்னைக்கு முரசொலியில் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. அதில் என்னன்னா பாஜக சொல்லி தான் தாவேகா கட்சியே உருவாக்குனதா அதில் கட்டுரை வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறது? அதே போல் இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட பேசினாங்க, கூட்டணிக்காமடி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் தமிழக வெற்றி கழகம் என்பதற்காக அல்ல, இறந்து போன 41 உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசணுமே தவிர இதில் கூட்டணி எங்களுக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. 2011 இதே மாதிரி தான் வலுவான கூட்டணியாக வச்சுருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள், திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் வச்சு சேர்த்து. ஆனால் மக்கள் மனமாற்றம் ஏற்பட்டது, ஆட்சி மாற்றம் வந்தது 2011. அதே மாதிரி ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும். இந்த சூழலில் இந்த சிபிஐ என்கொயரியில் இது முழுக்கமான விஷயம் வரும் நம்புறீங்களா? நிச்சயமாக எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முடிவு வரும் நினைக்கிறேன். நிச்சயமாக சிபிஐ விசாரணை முடிவில் ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் நமக்கு. உச்சநீதிமன்றம் அமைத்த அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியோடைய அந்த கமிட்டியில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் வெளி மாநிலத்தை சார்ந்தவர், தமிழர்கள் இல்லை. அதனால் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகும் முதலமைச்சர் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இவங்க என்னைக்கு தான் இந்த தமிழ் இல்லைன்னு சொல்லி நல்லவர்கள் நியாயமானவர்கள் தான் பார்க்கணுமே தவிர இதில் நீதிபதி அப்போங்க தமிழ்நாட்டு வரவுடைய நீதிபதி பூரா தமிழ் நீதிபதியாக தானே போட வேண்டியிருக்கும். முதலமைச்சர் அதெல்லாம் கேட்கலாம் நீங்கள்.